ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற முதற்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலில் 61% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து கடந்த 2019ஆம் ஆண்டு நீக்கப்பட்டது. இதற்கு பல்வேறு கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சட்டப்பேரவைத் தேர்தலை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தன. இந்நிலையில் 90 உறுப்பினர்களை கொண்ட சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த தேர்தலில் முதற்கட்டமாக 7 மாவட்டங்களில் உள்ள 24 தொகுதிகளில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. அண்மை காலமாக தீவிரவாத தாக்குதல் அதிகரித்த நிலையில் பலத்த பாதுகாப்புடன் தேர்தல் நடைபெற்றது. இதில் 61.13% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 2ஆம் கட்டமாக வரும் 25ஆம் தேதியும் 3ஆம் கட்டமாக அடுத்த மாதம் 1ஆம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 8ஆம் தேதி எண்ணப்பட உள்ளன. ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி அளித்துள்ளது. 90 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஹரியானாவில் அக்டோபர் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. ஆட்சியை பிடிக்க காங்கிரஸ் தீவிரமாக ஆயத்தமாகி வரும் நிலையில் டெல்லியில் அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டார். அதில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 18 வயது நிரம்பிய பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 500 ரூபாய்க்கு சமையல் எரிவாயு, மூத்த குடிமக்களுக்கு 6000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் காங்கிரஸ் உறுதியளித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவோம் என்று கூறியுள்ள காங்கிரஸ் 2 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. 300 யூனிட் இலவச மின்சாரம், பூரண மதுவிலக்கு, ஏழைகளுக்கு 300 சதுர அடி இலவச நிலம் உள்ளிட்ட காங்கிரசின் வாக்குறுதிகள் கவனம் ஈர்த்துள்ளன. முந்தைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் திருப்பதி லட்டு பிரசாதம் தயார் செய்ய விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பகீர் குற்றச்சாட்டை கிளப்பியுள்ளார். ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்து 100 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டம் மங்களகிரியில் சந்திரபாபு நாயுடு தலைமையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசிய சந்திரபாபு நாயுடு கடந்த ஆட்சியின் போது திருப்பதி மலையில் புனிதத்தை கெடுத்துவிட்டதாக சாடினார். லட்டு பிரசாதம் தயார் செய்ய முழுவதுமாக கலப்படம் செய்யப்பட்ட பொருட்களையே பயன்படுத்தி வந்ததாகவும் குற்றம் சாட்டினார். దేవుని దగ్గర పెట్టే ప్రసాదం అపవిత్రం చేసే విధంగా ఓసారి బాధేస్తుంది. నాసి రకమైన ఇంగ్రీడియంట్సే కాకుండా ఎనిమల్ ఫ్యాట్ కూడా వాడారని, ఏది గీకు బదులు. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் தரமான பொருட்களை பயன்படுத்தி பிரசாதங்கள் தயாரித்து வருவதாக கூறிய சந்திரபாபு நாயுடு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களுக்கு உரிய தண்டனை கிடைத்தே தீரும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். விசிக மது ஒழிப்பு மாநாட்டிற்கு முறையாக அழைப்பு விடுத்தால் பங்கேற்பது குறித்து கட்சி நிர்வாகிகளோடு கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் எழுத்துப்பூர்வமாக எந்த கட்சிக்கும் அழைப்பு விடுக்கவில்லை என்று திருமாவளவன் விளக்கமளித்துள்ளார். ஏற்கனவே அங்கேயே சொல்லிட்டேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முறையாக அழைப்பு வந்தால் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து பேசி முடிவு அறிவிக்கிறது. திமுக அரசு என்பது வேறு, திமுக கட்சி என்பது வேறு. இந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் சொல்லுகிற கருத்தோடு உடன்படுகிறது, நாங்களும் வருகிறோம். அவ்வளவுதான், முடிஞ்சு. இதில் அவங்க இறங்கி வந்தாங்களா, நாம இறங்கி போனோமா? 2 பேரும் நேர்கோட்டில் பயணப்படுறோம். இப்போ அதிமுகவுக்கு கொடுப்பீங்களான்றான். இப்போ நான் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தா அரசியல் தெரியாமல் நான் செயல்படுறேன்னு ஆயிரும். நான் முதல்ல சொன்னேன், திமுக உடன்பட்டு அறிவிப்பு செய்து விட்டது. எழுத்துப்பூர்வமாக நாம் யாருக்கு எந்த கட்சிக்கும் அழைப்பு கொடுக்கல, ஒரு பொதுவான அறைகூவல் தான். புதிய கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் பெரியார் திடலில் மரியாதை செலுத்தியது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் வெளிப்படுத்திய ஆதரவு மற்றும் எதிர்ப்பை பார்க்கலாம். யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரியாரை தாண்டி, பெரியாரை மீறி, பெரியாரை தொடாம இங்க அரசியல் செய்ய முடியாது. நண்பர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். திராவிட முன்னேற்ற கழக சாயலில் இன்னொரு அரசியல் கட்சி தேவையில்லை. தேசிய சாயலில் தான் இனிமே மாற்றி வர வேண்டும். நாங்க ஒருவேளை தம்பி விஜய் வேற மாதிரி போவாரோ பயணிப்பாரோ நினைச்சு கொண்டிருந்தேன். ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு கொள்கை அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததும், இருமொழி கொள்கை, சாயலை சாயமாக பூசிக்கொண்டாரு. இப்பவே அதுக்கப்புறமா தான் சாயம் வெளுக்குதா இல்ல வேற சாயத்தை பூசிக்கிறாரா என்பது எங்களுக்கு தான் தெரியும். மேக்கப். எனக்கு ஒரு கனவு இருக்கு, இதை ஏற்றுக்கொண்டு எவர் வரையும் ஏற்போம். குறிப்பா இந்திய திராவிட கட்சிகள் தவிர்த்து நாங்க உட்கார்ந்து எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னது போலம்பா இவர் இருப்பாரா, எந்திரிச்சு போவாரா கூட்டணியில் இருக்கிறவரு? அதெல்லாம் யோசிக்கணும்ல.
தம்பி இந்த எங்க அண்ணன் செய்யறது சரின்னு ஏற்றுக்கொண்டு வந்தால் ஏற்கிறது, இல்லைன்னா அவர் வேலை பார்த்து கொண்டுதான். ஏன் பெரியார் இன்றும் தேவைன்னு இருக்குல்ல, அந்த தளபதி நேற்று மாலையை தூக்கிட்டு போனாரு பாருங்க பெரியாருக்கு. நான் பெரியாருக்கு போட்டானும்னு. தமிழ்நாட்டில் அரசியல் என்பது பெரியாரை மறுதளிச்ச ஒரு அரசியல் இருக்கவே முடியாங்கிற உதாரணம் தான் விஜய் அவர்கள் நேற்று மாலையை தூக்கிட்டு போனது. போனஸ் வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட NLC ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நடந்த தள்ளுமுள்ளு காட்சிகள் தான் இது. நெய்வேலியில் NLC இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் 10,000க்கும் அதிகமான ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். தங்களுக்கு வழங்கப்படும் 8.33% போனஸை 20 விழுக்காடாக உயர்த்த கோரி அவர்கள் சுரங்க நிர்வாக அலுவலகம் நோக்கி பேரணி சென்றனர். அப்போது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தொழிலாளர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். எடுக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை, போடுறது அவங்க நிர்வாகத்தினுடைய வேலை. அதனால அப்படிலாம் நீங்க அவங்க சண்டை போடாதீங்க, அமைதியா இருங்க. போராட்டத்தின் தொடர்ச்சியாக நேற்றிரவு ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களுடைய செல்போன் லைட்டை அடித்தபடி கண்டன முழக்கங்களை எழுப்பி மீண்டும் சுரங்க நிர்வாக அலுவலகம் நோக்கி பேரணி சென்றனர். காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய போது இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் தள்ளுமுடி ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சமாதான பேச்சில் ஈடுபட்டனர். எனினும் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெளிநாட்டில் இருந்து கேரளத்திற்கு திரும்பிய நபர் ஒருவர் குரங்கம்மை தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது பரிசோதனையில் உறுதியாகியுள்ளது. இதையடுத்து இந்தியாவில் குரங்கம்மையால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2ஆக உயர்ந்துள்ளது. மலப்புரம் மாவட்டம் எடவண்ணா பகுதியைச் சேர்ந்த 38 வயதான நபர் குரங்கம்மை நோய்க்கான அறிகுறிகளுடன் மஞ்சேரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த திங்கட்கிழமை அனுமதிக்கப்பட்டார். அண்மையில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து கேரளம் திரும்பிய அந்த நபருக்கு காய்ச்சல், உடலில் அரிப்பு மற்றும் புண்கள் ஏற்பட்டதைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றிருந்த நிலையில் அவரது மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்காக கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டன. இந்த நிலையில் அவருக்கு குரங்கம்மை தொற்று இருப்பது நேற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து வெளிநாடுகளில் இருந்து திரும்புவோர் தங்கள் உடலில் ஏதேனும் அறிகுறிகள் தென்பட்டால் சுகாதாரத்துறைக்கு தகவல் தெரிவிக்க கோரி கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணாஜா தெரிவித்துள்ளார். குரங்கம்மைக்கு சிகிச்சை அளிக்க குறிப்பிட்ட மருத்துவமனைகளில் மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் கூடுதல் மருத்துவ வசதிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி பணிகளுக்கான டெண்டரில் சுமார் 26 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 2018ஆம் ஆண்டில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால் மற்றும் சாலை அமைக்கும் பணிகளுக்கான டெண்டர் ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தார். விசாரணையில் முந்தைய அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த SP வேலுமணி மழைநீர் வடிகால் திட்டத்தில் 51 டெண்டர்களிலும் சாலைகள் சீரமைக்கும் திட்டத்தில் 2 டெண்டர்களிலும் முறைகேடு செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் எம்சான் மணல் வகைகளை அதிக விலைக்கு நிர்ணயம் செய்ததும் தெரியவந்துள்ளது. அவற்றுடன் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தனது நண்பருக்கு சாதகமான ஒப்பந்ததாரர்களுக்கு டெண்டர் ஒதுக்கியதும் போலி நிறுவனங்களின் பெயர்களில் டெண்டர் ஒப்பந்தம் கோரியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் மாநகராட்சி பணிகளுக்கான 536 கோடி ரூபாய் டெண்டரில் 26 கோடியே 61 லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றது தெரியவந்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய தொண்டாமுத்தூர் தொகுதி MLAவுமான SP வேலுமணி, சென்னை மாநகராட்சி செயற்பொறியாளர் AS முருகன், ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர் சின்னசாமி, செயற்பொறியாளர்கள் சரவணமூர்த்தி, பெரியசாமி, சின்னத்திரை உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக தனது மகன் திருந்தி வாழ்ந்து கொண்டிருந்ததாக காக்காத்தோப்பு பாலாஜியின் தாய் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். சம்போ செந்தில் காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு தனது மகனை கொன்றுவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். டெஸ்ட் வச்சு நடத்தி அங்கங்க ஆசிரமத்துக்கு அன்னதானம் பண்ணின்னு போன மாசம் அவனுக்கு பர்த்டே 3 இடம் அன்னதானம் பண்ணான். அறக்கட்டளை வச்சிருக்காரு, படிக்க வைக்கிறாரு. என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியிடமிருந்து கத்தி, நாட்டு துப்பாக்கி மற்றும் 10 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதாக சென்னை வடக்கு மண்டல இணை ஆணையர் பர்வேஷ்குமார் விளக்கம் அளித்துள்ளார். அந்த வண்டியில் ஒரு பெரிய பேக்கில் கஞ்சா இருந்தது. அதை பின்னாடி ஒரு பெரிய அருவாள் இருந்தது. ஸோ அப்போ செக் பண்ணும்போது, விசாரிக்கும்போது இது அந்த சஸ்பெக்டோட ஐடென்டிட்டி என்ன தெரிய வருதுன்னா, அவர் ஒரு காக்காத்தோப்பு பாலாஜி, அவர் முத்தியால்பேட் போலீஸ் ஸ்டேஷனோட ஹிஸ்ட்ரி ஷீட்டர்
அவர் பேரில் இருக்குது, ஹிஸ்ட்ரி ஷீட் இருக்குது. திருப்பதியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் மலையப்ப சுவாமி கருட வாகனத்தில் வீதியுலா சென்றார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மாதந்தோறும் பௌர்ணமி நாளில் மலையப்ப சுவாமியின் கருட வாகன புறப்பாடு நடைபெறுவது வழக்கமாக உள்ளது. அந்த வகையில் பௌர்ணமி நாளான நேற்று ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு கோவில் மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது. கருட வாகன புறப்பாட்டையொட்டி உற்சவர் மலையப்ப சுவாமி கோவிலில் இருந்து எழுந்தருளி வாகன மண்டபத்தை அடைந்து தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து நடத்தப்பட்ட தீபதூப நைவேத்தியங்களுக்கு பின் மாட வீதிகளில் பக்தர்களின் பக்தி கோஷங்களுக்கிடையே கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது. மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாட்டை கண்டு வழிபட்டனர். உணவு டெலிவரி செய்த வீட்டின் பெண்ணை குறிப்பிட்டு கடிதம் எழுதி வைத்துவிட்டு கல்லூரி மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை குளத்தூரைச் சேர்ந்த பவித்ரன் வியாசர்பாடியில் உள்ள அம்பேத்கர் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வந்தார். பகுதி நேரமாக உணவு டெலிவரி வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி கொரட்டூர் ஏவிஎஸ் பிரதான சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் பெண் ஒருவருக்கு உணவு டெலிவரி கொடுக்க சென்றதாக தெரிகிறது. அப்போது அங்கிருந்த பெண் உணவை காலதாமதமாக கொண்டு வந்ததாக கூறி கடுமையான வார்த்தைகளால் திட்டியதுடன் பவித்ரன் மீது ஸ்விக்கி நிறுவனத்திலும் புகார் அளித்துள்ளார். இதன் காரணமாக பவித்ரனை அந்நிறுவனம் வேலையில் இருந்து நீக்கியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பவித்ரன் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று ஜன்னல் கண்ணாடியை உடைத்துவிட்டு வந்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் பவித்ரன் மீது வழக்கு பதிவு செய்து எச்சரித்து அனுப்பி வைத்தனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பவித்ரன் தனது மரணத்திற்கு பெண் தான் காரணம் என்றும் இதுபோன்ற பெண்கள் உலகில் இருக்கும் வரை இன்னும் பல மரணங்கள் நிகழும் என்றும் உருக்கமாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பவித்ரன் எழுதி வைத்திருந்த கடிதத்தை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். கோவை அருகே பட்டப்பகலில் வீட்டுக்குள் பயங்கர ஆயுதங்களுடன் புகுந்த நபர்கள் நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற அதிர்ச்சி காட்சிகளே இவை. கோவை மாவட்டம் குன்னத்தூரில் வசிப்பவர் தங்கவேல். கடந்த 13ஆம் தேதி இவரது வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த இரு கொள்ளையர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் வீட்டுக்குள் புகுந்தனர். துணிச்சலாக பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 8 சவரன் தங்க நகைகளையும் அவர்கள் திருடிச் சென்ற நிலையில் அது தொடர்பான காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகின. வீட்டின் உரிமையாளர் தங்கவேல் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறை மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அஜித் என்கிற முனியாண்டியை கைது செய்தனர். அவரிடமிருந்து திருடப்பட்ட 8 சவரன் தங்க நகை மற்றும் திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே போக்கு காட்டி வந்த முதலை பிடிபட்டது. பட்டக்காரனூர் கிராமத்தில் உள்ள குட்டையில் முதலை இருப்பதாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் வனத்துறையினர் ஆய்வு செய்தனர். முதலை இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் அதனை பிடிக்க திட்டமிட்டது வனத்துறை. குட்டையில் 10 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கியிருந்ததால் மோட்டார் பம்ப் செட்டுகளை கொண்டு நீர் முழுவதுமாக அப்புறப்படுத்தப்பட்டது. தண்ணீர் குறைந்தவுடன் முதலை அங்குமிங்குமாக ஓடிய நிலையில் கயிற்றில் சுருக்கு வைத்து முதலையை வனத்துறையினர் வெளியே கொண்டு வந்தனர். முதலையின் உடல் பரிசோதனை செய்யப்பட்டதில் அது ஆரோக்கியமாக இருப்பது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து பிடிபட்ட முதலையை பவானிசாகர் அணை பகுதிக்கு எடுத்துச் சென்றனர். சமூக வலைதள பிரபலம் ஜிபி முத்துவின் கோபங்கள் நெட்டிசன்களுக்கு காமெடியாகவே அமைந்த நிலையில் இந்த காணொலி முகசுளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகேயுள்ள உடன்குடி வெங்கடாசலபுரத்தில் உள்ள பிரம்மசக்தி அம்மன் கோயில் ஜிபி முத்து குடும்பத்தினருக்கு சொந்தமான கோயிலாகும். இந்த கோயிலில் மகேஷ் என்பவர் பூஜை செய்து வருகிறார். மகேஷ் இனி கோயிலில் பூஜைகளை செய்ய வேண்டாம் என ஜிபி முத்து கூறியதால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது 2 குடும்பத்தினரும் காது கூசும் அளவிற்கு தகாத வார்த்தைகளை அள்ளி வீசியதால் வீதியில் சென்றவர்கள் அதிருப்தியடைந்தனர். சுற்றிலும் சிறுவயதினரும் பெண்களும் இருந்தும் வாக்குவாதம் செய்வதிலேயே இருதரப்பினரும் கவனமாக இருந்தது சமூக வலைதளத்தில் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது.